டவுன் பேமெண்ட் 3,20,000 இருந்தா இந்த பைக்கை எடுத்துட்டு போலாமா? 20 வீதம், அதாவது 2,05,000. 5 வருஷத்துக்கு பிறகு புத்தம் புது பைக் கொண்டு வந்திருக்கு. 153 சிசி என்ஜின், ப்ளூகோ என்ஜின் சொல்றது. 2 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டருக்கு வாங்க வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபியூல் வந்து 45-50 மட்டும் சராசரி வேலை செய்யும். ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா புத்தம் புது பைக்கில் வந்திருக்கான். அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு பைக் கொண்டு வந்திருக்கான். இது எங்கே நிற்குதுண்டா யமஹா ஸ்டோர் ரூம்லான் இருக்குது. இந்த யமஹா ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் ஒன்வே ஸ்டாண்டி ரோட்லாம் இந்த யமஹா ஸ்டோர் ரூம் இருக்குது. இந்த யமஹா ஸ்டோர் ரூமில் என்ன பைக் அப்படி புத்தம் புது பைக் வந்தது, அந்த பைக்கின் பெனிஃபிட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி, விலைகள் எல்லாம் ஓகேயா இல்லையானா தான் வீடியோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் நம்பியாக்கள், வாங்க. அண்ணா என்ன பேர்? என் பேர் ரவி. வழங்க முதல் உங்களோட கதைச்சிருக்கிறேன். எங்களோட கடைக்கு பேர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது நாங்கள் யமா ஜப்னால யமா மோட்டர் பைக் டீலர்ஸ், யமாண்ட ஒரு டீலர். நாங்கள் எங்களோட இந்த கடையை எங்களோட ஸ்டாண்டி ரோட்டால் வந்து அந்த ஒன் வேக்குள்ள வர ரோட்ல சம்பத் பேங்குக்கு நேரம் முன்னால் இருக்குது எங்களோட ஷோரூம். நிறைய பைக்குகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் 2-3 கிழமையா எங்களுக்கு புது பைக்குகள் வர தொடங்கிடுது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ ஸ்டாக் பாரு வந்து ஒவ்வொரு மாடல் வைஸாக வந்து கொண்டிருக்கு. அதாவது முதல் வந்து ஸ்கூட்டர் மாடல் வந்தது ரேசர் 125cc. அந்த பைக் வந்து அந்த ஸ்டாக் நாங்கள் கிளியர் பண்ணினோம். முதல் ஏர்லியாக புக் பண்ணி வெயிட் பண்ணி நான் கஸ்டமர்ஸுக்கு அந்த பைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தா MT-15 வந்தது, தெரியுமா எல்லாம் பார்த்து நீங்கள். MT-15 வந்தது. அதுக்கு பிறகு R15 வந்தது போன கிழமை. அதுமாதிரிலாம் முடிஞ்சுது. என்ன புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அந்த பைக்கள் வருது. அதெல்லாம் வந்தால் நாங்கள் அதை உடனே புக் பண்ணினாக்களை கூப்பிட்டு கொடுத்துருவோம். இப்போ கடைசியாக இப்போவும் புக் பண்ணலாம். இப்போயும் புக்கிங் எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக புக் பண்ணலாம். 2 மாதமா 2 மாதமா. இப்போ என்ன வந்திருக்கு? இப்போ கடைசியாக வந்திருக்க வந்து எங்களுக்கு இந்த FZ16 என்ற மாடல். இந்த மாடலில் சொல்றது FZ16. இது ஏற்கனவே எங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இங்கே இறக்குமதி நிப்பாட்டுறதுக்கு முதலும் இந்த பைக் வந்தது. இது FZ வெர்ஷன் 2. இந்த வெர்ஷன் 2 இது வந்து என்னென்னா 5 வருஷத்துக்கு முதலும் இந்த பைக் வந்தது தான். இந்த பைக் வந்து இப்போ இந்தியாவில் உற்பத்தி நிப்பாடி இருக்கான். இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பைக் வந்து இப்போ சேல்ஸில் இல்லை. இப்போ இந்த பைக்குக்கு பதிலாக வெர்ஷன் FZ வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 4வும் வந்துடுது. அப்போ அதால் இந்தியாவில் இந்த பைக்கில் உற்பத்தி நிப்பாடி இருக்காங்க. இப்போ இதை ஸ்ரீலங்காவுக்காக மட்டும் இதை ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட்டுக்கு தான் இந்த பைக்கை இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அடிச்சு வருது. என்ன ரீசன்டா ஒரு பட்ஜெட் பைக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கணுமன்றதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பைக்கை எடுத்துருக்கோம். இப்போ பைக்கை பற்றி பார்ப்போம். வாங்க. இது ஏற்கனவே இப்போ 5-6 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இங்கே ஓடுற பைக் தான். இந்த பைக் வந்து பொதுவாக 153cc கேட்டகரிக்குள்ள வருது. 153cc, 153cc இந்த பைக்குண்ட. இது நார்மலாக ஒரு டவுன் ஏரியாவுக்குள்ளே ஓடுறதுக்கு கொஞ்சம் வேலை செய்கிற படியங்கள் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் பைக்காக நல்ல பட்ஜெட்டாக இருக்கும். இந்த பைக் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு 45-50 மைலேஜ் வேலை செய்யும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் MT-15 R15 பார்த்தீங்க. அந்த பைக் வந்து ஆயில் கூல் என்ஜின். இப்போ இந்த பைக் என்னென்னா இந்த பைக்கை சொல்கிறது ஏர் கூல் என்ஜின் சொல்லி. இது வந்து காற்று இதில் படுறபடியாக இந்த என்ஜின் வந்து குளிர்விக்கிறது. அதால் இது ஏர் கூல் என்ஜின் சொல்கிறது. மற்ற MT-15 R15 வந்து ஆயில் கூல் என்ஜின். இதில் இந்த காற்றை உள்ளுக்குள்ள என்ஜினுக்கு பட வைக்கிறதுக்காக இதில் அந்த ஏரோடைனமிக்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதால் இந்த காற்று வந்து இதுக்குள்ளே போகிறபடியாக இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு குளிர்விக்கிறது, கூலாக இருக்கும். இதையும் தாண்டி என்ன ஸ்பெஷல் இல்லை நார்மலாகவே எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபியூச்சர்ஸ் தான். அந்த பைக் தான் திருப்பி அதே ஃபியூச்சர்ஸில் அப்படியே திரும்பி வந்து அதே தான். என்ன ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ வரபடியாக இப்போ இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இப்போ வெளி மார்க்கெட்டில் 5 வருஷத்துக்கு முந்தின மடலும் கூடின விலைக்கு தான் விற்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த பைக்கை இந்த விலைக்கு எடுத்தால் நல்ல விலை. இது ஏன்னா 10,70,000 தான், 10,69,900 தான் இந்த பைக்குக்கு கம்பெனியால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ். இதுக்கு வந்து
கலர்ஸ் என்ன மாதிரி இதில் வெப்சைட் வெர்ஷன் 16 வெர்ஷன் 2ல தனியாக பிளாக் மட்டும்தான் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரோம். ஏன்னா வேறு கலர்ஸ் வந்து ஒப்பீட்டளவில் கொஞ்சம் சேல்ஸ் வந்து கலர் இந்த பைக்கில் வந்து வேறு கலராக விரும்ப மாட்டாங்க அப்படியே. அதுக்கான பிளாக்கை மட்டும்தான் கொண்டு வரோம். பிளாக்கை மட்டும்தான் கொண்டாடுறீங்கன்னா இப்போ வந்து எத்தனை பைக் இங்கே வந்தது? இப்போ எங்களுக்கு பொதுவாக முதல் புக் பண்ணின கஸ்டமர்ஸுக்கு ஒரு 13 பைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் தந்துருக்காங்க. இனி எவ்ரி மந்த் அது தொடர்ச்சியாக வரும்போது சீருக்கு வரும். ஏற்கனவே நிறைய பைக் கஸ்டமர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ என்னென்ன புக் பண்ணினாதான் எல்லாமே வந்திருக்கேன். புக் பண்ணின பைக் மட்டும்தான் வந்துருக்கு. ஓகே. இனியும் அப்படி தான் புக் பண்ணின கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பைக் வரும். அதை நாங்கள் ஆர்டர் படி கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். இப்போ அதாவது இன்றைக்கு வந்தது தெரிஞ்சிட்டு தானே எல்லாருக்கும். இப்போ வந்தது தெரிஞ்சான்னா புக் பண்ணினா எவ்வளோ நாளில் வரும்? இப்போ நாங்கள் பொதுவாகவே எங்கள் எல்லா ஆர்டருக்கும் ஆக குறைஞ்சது 2 மாதம் கொடுக்குறோம். சில நேரம் தவறுதெல்லாம் நாட்டில் ஏதாவது இடையூறுகள் எங்களோட டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் அப்படி பிரச்சனைகள் வரைக்கும் 1 கிழமை 2 கிழமை கொஞ்சம் பிந்தலாம். அல்லது நாங்கள் கொஞ்சம் வெளியாக வந்தால் 2 மாதத்துக்கு முதலும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் பொதுவாகவே 2 மாதம் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் தவணை கொடுக்குறோம். தவணை கொடுக்குறீங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி? இது எல்லா லீசிங் கம்பெனியும் பொதுவாக 30% ஒரு வாகனத்தின் விலையில 30% கேட்பாங்க. அப்போ இந்த விலைக்கு 30% நீங்கள் கட்டினீங்கன்னா லீசிங் கம்பெனியில் லீஸ் போட்டு தரலாம். லீஸ் போட்டு தருவாங்க. ஓகேண்ணா. இப்போ இதே எவ்வளோ மைலேஜ் பாவிக்கும்? இது சராசரி ஒரு 45-50 மட்டும் மைலேஜ் பாவிக்கும். அதில் இது 10 லிட்டர் கெப்பாசிட்டி தான் டேங்கில். இது வந்து ஒன் லைட் மாடல். நீங்கள் சுவிட்சை ஒன் பண்ணினாலே உங்களுக்கு லைட் வேலை செய்யும். சுவிட்ச் ஆன் பண்ணி ஒன் பண்ணினாலே லைட் வேலை செய்யும். ஒன் லைட் மாடல் என்று சொல்லி. பழசுலேயும் இதுதானா? பழசுலேயும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்தது. சவுண்டும் ஒரு ஸ்மூத்தான சவுண்டு. இப்போ இது வந்து எல்லாருக்குமே விருப்பமான ஒரு பைக் தானே? விருப்பமானது. இந்த பைக்குன்னா இதில் என்னென்னா கொஞ்சம் அடக்கமாக அளவாக இருக்குது மற்ற பைக்கில் விட. இப்போ கிட்டத்தட்டனா இந்த பழைய இப்போ என்னன்னு சொல்லுவோம் எம்டி கிட்டத்தட்ட எம்டி பைக் வாங்கிட்டாங்க. பேசுகிறேன் என்ன எடுப்போங்க எல்லா வீடியோக்குமே தான் சொல்கிறேன். இல்லை சவுண்டை பார்த்தீங்கன்னாலும் உண்மையாகவே நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இந்த பைக் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்கும். 2025 மாடல் இருந்தால் இந்த பைக் வரும். சவுண்டை கொண்டு பாடுங்க. ஆனால் உங்களுக்கு 3 பிரான்ச் இருக்கும். எங்களோட பிரான்ச் வந்து சுண்ணாத்துல இருக்குது, நெல்லியடியில் இருக்குது, ஜெஃப்னால இருக்குது. ஜெஃப்னால இருக்கு. ஓகே. நாங்களும் தெரிஞ்சுனா அங்கேயும் புக்கிங் இருக்குது. நாங்கள் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஏற்ற மாதிரி கொடுப்போம். அதான் எங்களுக்கும் தெரியாது. இந்த இதில் இப்போ போர்டு இதில் பார்க்க நாங்களும் பார்த்துனாங்க. ஏன்னா நெல்லம் தான். இப்போ என்ன சொல்கிறேன் அங்கே இருக்கிறார்கள் அங்கேயே போகலாம் தானே கதைக்கிறது. இல்லாடி எதுக்குனாலும் ஜாழ்ப்பாணம் தானே வரணும். இப்போ இந்த பைக்குக்கு மற்ற பைக்கில் மாதிரி தான் 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது. 2 வாரண்டி இருக்குது. மற்றது இந்த பைக்குக்கு நாங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். வேறு என்னென்ன இந்த டயர்கள் எல்லாமே இந்த அது சேம் தான். இதுக்கு வந்து வளமையாக எம்ஆர் வாரது இல்லாட்டி சிஎட் போட்டு வர்றது. இது இந்த பைக்குக்கு எங்களுக்கு சிஎட் தந்துருக்காங்க. பிரேக்குகள் என்ன மாதிரி? அதில் முன்னுக்கு இது வந்து முன்னுக்கு டிஸ்க் பிரேக் தான். இதுக்கு ஏபிஎஸ் வாரதில்லை. இது நார்மல் பட்ஜெட் பைக் கொண்டு தானே இதுக்கு டிஸ்க் பிரேக் தந்துருக்கு. ஆனால் பெரிய இந்த விட்டம் வந்து பெருசு. அதான் பின்னுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். நார்மலாக வளமையாக வார மாதிரி தான். இப்போ எம்டி R15 டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏபிஎஸ் இல்லை, சிங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்றது பலமையாக ஒரு பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே டிசைன்ல அப்படியே திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இப்போ பிராண்ட் நியூவா 5 வருஷத்துக்கு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு இந்த மாடலுக்குன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வைஸா இந்த மாடலை விரும்புகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இது ஒரு ஜாப் ஓரியன்ட் பைக். இது ஒரு நல்ல பைக் என்ன உண்மையா? இப்போ என்னன்னு சொல்றேன், இப்போ நீங்களும் சொல்றீங்களா ஒரு 45-50 வாய்க்கும்னா ஓகே நான் சமாளிக்கிறேன். ஒரு 25-30 தானே கஷ்டம் இந்த காலத்துல உண்மையாவே. 45 ஃபியூயல் இன்ஜெக்டர் மாடல் தானே. இது கார்பரேட்டர் இல்லை, ஃபியூயல் இன்ஜெக்டர் மாடல் தான். இது வெர்ஷன் 2. வேற ஏதாவது வாரண்டிகள் இருக்கா இல்லை அது மட்டும் தானே? வாரண்டி வந்து இப்போ எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்களுக்கு எங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் டைமுக்கு
அதான் 3000 கிலோமீட்டர் மட்டும் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்களுக்கு வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்கா? அப்போ பைக்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்கண்ணே. இப்போ உங்கள்ட கடைக்கு வந்து நாங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்போ வந்தாலும் புக் பண்ணலாம். வந்தாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆமாம், அது சரி. அது இவ்வளோ காலமாக இருந்தவ கிட்டத்தட்ட என்ன பிரச்சனைனா நிறைய இப்போ எங்களை இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற புக்கிங் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அளவான ஸ்டாப் தான் இருக்குது. அதால் வெளி மாவட்டங்கள்ல இருந்து கால் பண்ணும்போது எங்களுக்கு அதை உடனே அடுத்து கொடுக்குறது சரியான சிரமமாக இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்கேன். உண்மைதான். இப்போ என்னென்னு சொல்லுங்க, அப்போ என்னதான் பழைய பைக்குகள் இருந்தாலும் இந்த புது பைக்குக்கான டிமாண்ட் எப்போவுமே குறையாது. வந்த வேற எடுத்துக்கொண்டு தான் இருப்பாங்க. இந்த R15 MD எல்லாம் போட்டு வந்த உடனே இப்போவும் புக்கிங் மாதிரி. நானே அன்றைக்கு உங்களுக்கு அடிச்சுட்டு கேட்டுறான் தானே புக் பண்ணலாமா இன்னொன்று. இப்போ எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் நம்பிக்கையாக புக் பண்ணி வச்சிங்கன்னா பைக் நாங்கள் ஷுவராக எடுத்து தருவோம். புக்கிங்க்கு எவ்வளோ வேண்டாம்? புக்கிங்க்கு ஒவ்வொரு பைக்கின்டையும் 20% நீங்கள் காசு கட்டணும். எந்த இப்போ எங்கள்கிட்ட நிற்கிற எந்த பைக் இருந்தாலும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் அந்த பைக்கின்ற 20% வந்து அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணி தான் புக் பண்ணுவோம். இப்போ பொதுவாக இந்த பைக்குக்கு 2,15,000 இதுக்கு நான் புக்கிங்குக்கு எடுக்கிறேன். புக்கிங் காசு வந்து 2,15,000. இப்போ 2,15,000 என்னன்னா மிச்சம் வந்து அந்த 10 லட்சத்துக்கு கழிச்சு போட்டு தானே அந்த விலையில நீங்க இப்ப முதல் கட்டுற காசை கழிச்சு போட்டு பேலன்ஸ் தந்தா. ஏன்னா சிலாக்களுக்கு அது இந்த பூரண விளக்கம் இல்லையா என்ன கேட்டவங்க, என்ன புக்கிங் காசு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்ன அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டவங்க, அதனாலதான் உங்களுக்கும் எதுக்கும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி செய்யலாம். இப்போ உங்களோட கடையில பேரையும் மக்கா திருப்பி சொல்லி போட்டு நம்பரையும் மக்கா சொல்லுவீங்க. சரி. இப்போ எங்களோட இந்த நாங்கள் இந்த யமா ஷோரூம் வந்து ஸ்டான்லி ரோட் ஒன்வே ரோட்ல இருக்குது. சம்பத் நாங்குக்கு நேராக முன்னால எங்களோட நாங்கள் யமா மோட்டர் பைக்கின் ஒருத்தர் டீலர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எங்களோட நிறுவனத்தின் பேர். நம்பர் டெலிவரி நம்பர் நம்பர் 077 66 23 824. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றி. ரெடி கேஷ் சொல்லுங்க கடைசி. அதான் சொல்லி ப்ரைஸாக முதல்ல சொல்லிட்டு இல்லை கடைசியாக சொல்லி விட்டீங்கண்ணா. இந்த பைக் விலை வந்து 10,69,900. இந்த பைக்கின் விலைக்கு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணா 2,15,000, அதாவது 20% நீங்கள் கட்டி புக் பண்ணினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பைக்கை நாங்கள் ரிசர்வ் பண்ணி எடுத்து தருவோம். லீஸுக்கு வந்து 30%, 30%. ரெடி கேஷுக்கு முதல் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து அந்த 2,15,000 கட்டணும். பைக் வந்த பிறகு நீங்கள் மிச்சம் பேலன்ஸ் 10% காட்டி போட்டு லீஸ் பண்ணி எடுக்கலாம். சரிண்ணா. ஓகே, ஓகேண்ணா, நன்றியா. நன்றி.